நீக்குக கூவாய் கருங்குயிலே என்று கூவுகிற மகாநாடு. கூவ துடிக்கிற குயில் குஞ்சு நான், தாவ துடிக்கிற தளிர்மான் குட்டி நான், பேச துடிக்கிற பிள்ளை நான். அந்த மாநாட்டில் பேச துடிக்கிறேன். அப்போது உன் மருங்கு நெருங்கி மாநாட்டில் பேச வாய்ப்பு தாய் என்று வாய் திறந்து பேச வல்லமையற்றவனாகி விடுவேன். ஆதலால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் ஆரூர் சோழனேன் எழுதணும். உடனே சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆழ்வார் யாரை ஆட்சி செய்கிறார் என்றால் கலைஞரை கூட ஆட்சி செய்கிறார். அதான் சமயம் வளர்த்த தமிழ். என்ன நான் புதுக்கவிதை எழுதுகிற எல்லா தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவது, நீ கவிதை எழுத வேண்டும் என்று நீ ஒரு முடிவெடுத்து விட்டாய் என்று சொன்னால், நீ சமய இலக்கியத்தை படிக்காமல் நீ உன்னுடைய கவிதையை அழகாக எழுதலாம் என்றால் இது எந்த காலத்திலும் நடக்காது. வாலி ஏன் வெற்றி பெற்றார், வைரமுத்து ஏன் வெற்றி பெற்றார் என்றால், இருவரும் அவர்கள் இந்த நாட்டில் சமய இலக்கிய களஞ்சியத்துக்குள்ளே நுழைந்து வெளியே வந்ததனால் தான் வாலியும் வைரமுத்து வெற்றி பெற்றானே தவிர அவர்களினுடைய நிறம் அங்கேதான் தெரிகிறது. படிச்சா தெரியும் எந்த பாட்டில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பது ஆய்வுக்குரியது என்றாலும் அவர்களுடைய நிறத்துக்கும் தரத்துக்கும் அதுதான் காரணம். ஆகவே நூற்றாண்டுகளை கடந்து என் தமிழ் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது என்றால், நூற்றாண்டுகளையும் தாண்டி என் தமிழ் வாழும் என்கிற தகுதியை நான் பெற வேண்டும் என்றால், நூற்றாண்டுகளையும் என் தமிழ் வென்று அது காலத்தின் படிக்கட்டில் கல்வெட்டாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், சமய இலக்கியங்களை படிக்காமல் இந்த நாட்டில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று நானே நம்புகிற காரணத்தால் தான் கந்தர் சஷ்டி கழக விழா மேடையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் சமயம் வளர்த்த தமிழ் என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டு பேச வந்திருக்கிறேன். அவர்கள் பாடாவிட்டால் எத்தனை நூற்றாண்டு, 12 நூற்றாண்டு காலம் அவர்கள் பாடாவிட்டால், மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடாவிட்டால் நீயும் போப்புக்கு எப்படி தெரியும்? மாணிக்க வாசகர் பாடாவிட்டால் அதற்கு பிறகு வந்தவன் எப்படி பாடுவான்? துரைமங்கலம் சிவபிரகாசரும் குமரகுருவரும் எப்படி பாடினார்கள்? பகழிக்கூத்தர் எப்படி பாடினார்? அதற்கு பிறகு பாடிய பெருமக்கள் எல்லாம் அந்த பாதிப்பில் நின்று கொண்டுதான் அவர்கள் பாட்டுக்களை மாறி மழை என வாரி பொழிந்தார்களே தவிர அவர்களுக்கென்று வேறு தனி அடையாளம் கிடையாது. ஆகவே இந்த மரபை 6ஆம் நூற்றாண்டில் அன்றைக்கு திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் தொடங்கி வைத்தார்கள். அந்த மரபு இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்றால் தேவகோட்டை கந்தர் சஷ்டி கழக விழாவிலும் அது இன்றைக்கு எதிரொலிக்கிறது என்பது சமயத்தமிழுக்கு இருக்கிற உயிர் தான். எப்படி பாடணும்னு கேட்டான், நீதானே பித்தான்னு சொன்ன அப்படின்னு கேட்டான். நீதானே பித்தான்னு சொன்ன? ஆமா நான் தான் பித்தான்னு சொன்னேன். அப்படியே பாடு அப்படின்னா, பித்தா பிரைசூடி பெருமானே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் எப்படின்னு சொல்லி சுந்தரர் பாடினார். அவன் திருநாவுக்கரசர் மருள் நீக்கின்னு பேரு, அவர் பாடினார். அவர் சமயம் மாறினார். சைவத்திலிருந்து சமணத்திற்கு தாவினார். சமணத்தில் கூட அவருடைய கொடி பறந்தது. தர்மசேனர் என்கிற உயரத்திற்கு அவர் வந்தார். ஆனால் அவருடைய தமக்கை திலகவதி அழகிட்டு மெழுகி திருவதிகை திருத்தலத்தில் போய் நித்தமும் அழுது துடித்தாள். தம்பியின் மீது வைத்த தயவு காரணமாக அவருடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பி அவரை ஆட்கொண்டான் சிவபெருமான். சூலை நோயை கொடுத்தான். சூலை நோயை கொடுத்ததுக்கு பிறகு உனக்கு பாட்டு எப்படி வந்தது என்று கேட்ட பொழுது அன்றைக்கு திருநாவுக்கரசர் தொடங்கினார். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் எடிக்கே இரவும் பகலும் துடக்கி முடக்கிட என்று தனக்கு வந்த வயிற்று வலியை பதிவு செய்து அவன் என்னை ஆட்கொண்டான் என்று சிவபெருமானே இதற்கு காரணம் என்று அவனும் தமிழைத்தான் முன்மொழிந்தான். சின்ன வயசு 3 வயசு சீர்காழி குளக்கரையில அப்பாவோட குளிக்க போறான். பெரிய அன்டச்சபிலிட்டி கொடிகட்டி பிறந்த காலம்.
தகப்பன் குளிச்சிட்டு வெளியே வர்றான், பிள்ளையினுடைய அமுத வாயில் இருந்து பால் ஒழுகுகிறது. எவன்டா அவன் அபச்சாரம் பண்ண இவன் கேட்டான். யார் அபச்சாரம் பண்ணு சொல்லி சத்தம் போட்டார் அப்பா. அதோ பாருன்னு சொன்னா, அப்பாவுக்கு கண்ணுக்கு தெரியல, மகன் அடையாளம் காட்டினான். பார், தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று சிவபெருமானை அடையாளம் காட்டுகிறான். தகப்பனுக்கு புரியல, மகனுக்கு தெரிவது தகப்பனுக்கு தெரியவில்லை என்று அன்றைக்கே ஒரு ஞானாசிரியனாக இருந்து வழிகாட்டினான் ஞானசம்பந்தன். அவனும் தமிழைத்தான் முன்மொழிந்தான். இது ஒரு 12 நூற்றாண்டு காலம் இந்த தமிழ் மண்ணில் சமயம் தான் எங்கள் தமிழை வளர்த்தது, வாழ வைத்தது. இதை, இந்த மரபை தூக்கி பிடித்து நிறுத்துவதற்கு அன்றைக்கு மடங்கள் முன் வந்தன. திருவாவடுதுறை மடம் முன் வந்தது, தருமபுர மடம் வந்தது, சைவ மடங்கள். அந்த மடத்தில் இருந்துதான் அவர்கள் வளர்ந்தார்கள். எல்லா தலபுராணங்களுக்கும் கருவறை சைவ மடங்கள் தான். ஏன், ஊவேசா கூட ஒரு மடத்தில் இருந்துதான் அவருடைய பயணம் புறப்பட்டது. அவர்தான் தமிழை தேடி 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 தமிழ்நாட்டின் திசைதோறும் அலைந்தார். முல்லைப்பாட்டுல 99 பாட்டை காணல, தேடுகிறார். ஊவேசா தேடி தேடி பார்க்கிறார், எல்லா இடமும் தேடுகிறார், கிடைக்கல. பிறகு சொன்னாங்க, தென்பாண்டிப்பதியில தான் இந்த ஏடுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஊவேசா ஒரு மடத்திலிருந்து தமிழ் காக்க புறப்பட்டு வருகிறார். ஆழ்வார் திருநகரி என்று நம்மாழ்வார் பிறந்த இடத்துக்கு வருகிறார். அங்க இருக்குன்னு சொல்லி ஒரு வீட்டுல போய் கேட்டார். அந்த வீட்டுல என்ன செய்துட்டாங்க, ராத்திரி 10 மணி இருக்கும், விரட்டிட்டாங்க. வெளியவா, ஏடு இருக்காம, ஏடு வந்துட்டானோ, இது ஒரே தொந்தரவா போச்சு அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. அவமானங்களை சகித்து கொண்டார் ஊவேசா. இந்த வீட்டில் இருக்குமானால் இன்னொரு வீட்டிலும் இருக்கும்னு சொல்லி அந்த வீட்டுல போய் பவ்யமா நின்று கேட்டார். அவர் கேட்டதுல எடுத்து கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நம்மாழ்வார் உற்சவம் ஆழ்வார் திருநகரியில நடந்து கொண்டிருக்கிறது. நீல வானத்தில் நிலவு பிரகாசமாக சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி மின்விளக்குகள் இல்லாத அந்த காலத்தில் நள்ளிரவு 11 மணிக்கு பிறகு அந்த ஏடு அவருக்கு கிடைத்தது. அந்த நேரத்திலேயே படிக்க வேண்டும் என்று துடிக்கிறார் ஊவேசா. படித்து முடித்தார். படித்து முடித்து விட்டு உடனடியாக அதற்கான ஆய்வும் முன்னுரையும் எழுதுகிற பொழுது முல்லைப்பாட்டு எப்படி பிறந்தது என்றால், அவருக்கு அன்னைக்கு படிப்பதற்கு இந்த விளக்கு அவருக்கு துணை இல்லை, வெளிச்சம் இல்லை. நிலவின் வெளிச்சத்தில் தான் முல்லைப்பாட்டில் காணாமல் போன 99 பாட்டுக்களை அவர் தேடினார். தேடி அதை பதிப்பிக்கிற பொழுது, முல்லைப்பாட்டை பதிப்பிக்கும் பொழுது ஊவேசா அவர்கள் சொன்னார்கள், நிலவில் மலர்ந்த முல்லை என்று எழுதினார். முல்லைப்பாட்டு எப்படி மலர்ந்தது? நிலவில் மலர்ந்த முல்லை என்று எழுதி வைத்தார். இப்படி அவர்கள் பாடினார்கள், படையெடுத்தார்கள். ஒரு மடத்திலிருந்து புறப்பட்ட ஊவேசா, ஒரு மடத்திலிருந்து புறப்பட்ட வீரசைவ மடத்திலிருந்து புறப்பட்ட சிவபிரகாசர் எங்க போனார்? குமரகுருபரர் எங்க? காசி வரைக்கும் போனாங்க. காசி போய் இருந்து குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலையை காசியில உட்கார்ந்து பாடுகிறார். அப்படி இந்த தமிழை காசி வரைக்கும் கொண்டு சேர்த்தார்கள். நாமோ கல்லறை வரைக்கும் கொண்டு சேர்ப்போமா என்பதே இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிற காரணத்தால் தான் இந்த தமிழை முன்னெடுத்து செல்லுங்கள். சமயம் சார்ந்த தமிழுக்கு ஒரு சக்தி இருக்குமானால் அந்த சக்தியை நிலைநிறுத்துவதற்கான போராட்டத்தை கந்தர் சஷ்டி கழகத்தில் இருந்து நாம் தொடங்குவோம். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்ற முருகன் அவனுடைய அருளாட்சி நடைபெறுகிற இந்த மண்ணில் இருந்து நாஞ்சில் சம்பத்து மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், பேசப்படாத மொழிகளின் பட்டியலில் என் மொழி போய்விடாமல் பாதுகாக்க வேண்டுமானால் சமயம் சார்ந்த தமிழை நாம் இன்னும் திருப்பி ஒரு ரீப்ராடக்ட், மறு உற்பத்தி செய்ய வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்கிற காரணத்தால் தான் நான் பெரிதும் மதிக்கின்ற வாலி கூட ராமாயணத்தை என்ன செய்தார்? அவதார புருஷன் என்று சொல்லி மடைமாற்றம் செய்து எழுதினார். மகாபாரதத்தை என்ன செய்து விட்டார்? பாண்டவர் பூமி என்று சொன்னார். பாகவதத்தை என்ன செய்தார்? மீண்டும் ஆனந்த விகடலை கிருஷ்ணன் கதையாக அவர் எழுதி முடித்தார்.
அப்ப சமயம் சார்ந்த அந்த மரபை இன்றைய புதுக்கவிதை கோலோச்சுகிற காலகட்டத்திலும் நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற வைராக்கியமும் வஞ்சினமும் வாலிக்கு இருக்கிறது என்றால் சமயம் அந்த மண்ணில் அந்த அளவுக்கு இந்த மண்ணிலே காலூன்றி இருந்தது. ஒரு சமயம் சார்ந்த பண்பாடும் சமயம் சார்ந்த மரபும் இந்த மண்ணில் பட்டுளி வீசி பறந்தது. அதனால்தான் டால்பின் அண்ணன் என்ன அழைச்சிட்டு வந்த உடனே சதீஷ் சொன்னார், அம்மா மேல ரொம்ப பக்தி வச்சிருப்பாரு. அம்மான்னு சொல்றது அவருக்கு அம்மாவை சொல்றேன். அப்படி என்னை கொண்டு போய் ஒரு புகைப்படம் எடுக்க சொன்னார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று கேட்டார் மாணிக்க வாசகம். அந்த பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து எப்படின்னு இறைவனை கொண்டாடினார்கள். அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு சமய தமிழ் தான் இந்த நாட்டில் வித்திட்டது. அன்பு கேள்விக்குறியாகி அறம் சார்ந்த வாழ்க்கை இன்றைக்கு ஆபத்திலே சிக்கி இந்த நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லக்கூடிய கேள்விக்குறி விசுரூபம் எடுத்திருக்கிற காலத்தில் குளிர் தூங்கக்கூடிய குற்றாலத்தில் போய் மாணிக்க வாசகர் நிற்கிறான். அவன் சிவபெருமானை பார்க்கிறான். குற்றாலத்தில் குறும்பலா ஈசனை அவன் கேட்டான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். முதலமைச்சர் பதவி தரட்டுமான்னு கேட்டான். அதெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்க மாத்திருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஜனாதிபதி பதவி தரட்டுமான்னு கேட்டான், வேண்டாம், அதெல்லாம் ஊனமுற்றவர்களுக்காக ஒதுக்கப்படுகிற பதவி வேண்டாம். அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். கவர்னர் பதவி தரட்டுமா, அதெல்லாம் வேண்டாம், அரசியல்ல காயடிக்கப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற கௌரவம் தேவையில்லை, என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்பதான் மாணிக்க வாசகன் சொன்னான், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெற்றாரை யான் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தார். சமய தமிழை பாருங்க, ரத்தம் சிந்தி சாதிக்க முடியாத புரட்சி ஒரு தமிழ் செய்தது. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? திருநெல்வேலியில நாத்திக மகாநாடு நடக்குது. பேசினவ யாரு தெரியுமா? பாலசுப்ரமணியம்னு. சமய வளர்த்த தமிழ்னா விளையாட்டு இல்ல. திருநெல்வேலியில திராவிடர் கழகம் சார்ந்த கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று நாத்தலும் வேற நாத்திகம் பேசக்கூடியவர்களுடைய கருப்பு சட்டை மகாநாட்டில் ஒருவர் பேசுகிறார். அவன் பிறகு திருவாசகத்தை படிக்கிறான். அவர் பேர் பாலசுப்ரமணியம். அவர் திருவாசகத்தை படிச்சு எதை படிக்கிறார்? இந்த பாட்டத்தை படிக்கிறார். இந்த பாட்டை படிக்கிற பொழுது அவன் ஜி போப்ப மட்டும் இல்ல, நாத்தலும் பேர நாத்திகம் பேசக்கூடிய பாலசுப்ரமணியத்தை உருக்கிடுச்சு. அவன் என்ன கேட்டான்? எனக்கு வேணும், என்ன வேணும்? எனக்கு கன்று போட்ட பசுவினுடைய மனம் வேணும்னு கேட்டான். அது என்ன கன்று போட்ட பசுவினுடைய மனம்? இப்ப தேதி பெண்களுக்கெல்லாம் பிரசவ தேதிய கடவுள் தீர்மானிப்பதில்லை, சர்ஜன் தான் தீர்மானிக்கலாம். பசுவுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் வரல. பசுக்கள் புண்ணியம் செய்திருக்கின்றன. பசுவுக்கு வலி வந்துட்டது, அழுகிறது. அதன் கண்ணீரை துடைக்க அருகில் யாரும் இல்லை. அதற்கு வலி வந்த விவரம் கூட அதை வளர்ப்பவர்களுக்கு தெரியவில்லை. அது தோட்டத்தில் ஒரு தரையில் கட்டப்பட்டிருக்கிறது. எழுந்து நிற்கிறது. கால் மூட்டை ஊன்றிக் கொண்டு நிலை தடுமாறுகிறது. இந்த பக்கம் சரிகிறது, அந்த பக்கம் சரிகிறது. அம்மா என்று சொல்லி கதறுகிறது. புலக்கடை தோட்டத்திலிருந்து அதை வாஞ்சியோடு வளர்க்கிற அந்த தாய் ஓடி போகிறாள். ஒரு குழந்தையை ஈனுவதற்கான போராட்டத்தை அது அங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது.
3 மணி நேர போராட்டம்.